ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை வந்து சூப்பராக கச்சிதமாக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நேற்று வந்துட்டு யாரும் எதிர்பாராத விதமாக கானா வினோத் வந்துட்டு அந்த பெட்டியை எடுக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் பயங்கரமாக வந்துட்டு, குறிப்பாக வினோத் ரசிகர்கள் வந்து எவ்வளவு கோவத்தை கிளப்புச்சின்னு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்களும் இருந்தாலும் சரி, நம்ம விக்ரம் இருந்தாலும் சரி. இப்போ வந்துட்டு நைட்டு அரோரா வந்துட்டு வினோத்தோட அந்த மக்கள் ஓட்டை தன் பக்கம் திருப்புறதுக்கு ஒரு நாடகத்தை போடுறாங்க. யார்? சாண்ட்ரா கிட்ட செம்மையாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க அரோரா. ஏன் அப்படின்னா, என்னோடய வீணுக்குட்டி அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்துட்டு இந்த டைட்டில் அடிப்பான்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஆனால் இவர் இப்படி வந்து பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவர் என்னோடய வீணுக்குட்டிங்க. நான் வந்து என்ன தான் வந்து அவர் மேலே கிரிட்டிசைஸ் வச்சாலும், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும், எப்படி பார்த்தாலும் அவர் என்னோட வீணுக்குட்டிங்க. அவர் 50 லட்சம் எடுத்திருந்தானா அந்த குடும்பத்துக்கு போயிருக்கும், பாக்கியாவுக்கு போயிருக்கும், பிரக்யாவுக்கு போயிருக்கும், ஸ்ரேயஸ் அந்த குழந்தை பேர் எல்லா பேரும் சொல்லி நான் வந்து நினச்சி கூட பார்க்கலங்க அவர் வந்து இது பண்ணுவார்ன்ட்டு. இப்போது அது அப்புறமா வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஆசையாக கவுனு போட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கணுமா. எப்படி கவுன் போட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணுமா, இல்லை மிட்வீக் எவிக்ஷனில் வந்துட்டு, அதாவது எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போனாலும் ராஜா மாதிரி கம்பீரமாக போகணுமா. ஏன்னா இவங்களுக்காக வெளியே வந்து கட் அவுட்லாம் வச்சுருக்காங்களாம். ஏன்னா நிறைய வீரவசனம்லாம் பேசுறதுனால இவங்களுக்காக கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஆட்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்து இது பண்ணுங்க அப்படின்னு இங்கே வந்து ஒரு டைலாக் பேசுகிறாங்க. இதே மேடம் தான் வந்துட்டு அந்த பணப்பீட்டு எடுக்கும்போது சிரித்த விஷயங்கள் பயங்கரமாக வைரலாக போச்சு. இவங்களும் விக்ரமும் சிரித்த விஷயங்கள் வெளியில் தான் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் இல்லைன்னா உள்ளே இருக்கிற அப்சரா முதற்கொண்டு ரம்யா முதற்கொண்டு எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது அவர் வந்து அந்த மனசில் இருந்தார். ஆனால் அவர் டெம்ப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது நம்ம அரோராவும் விக்ரமும் அங்கே போயிட்டு அப்படியே பாவனை காட்டுறது, எடுக்கவா வேண்டாமா அப்படின்ட்டு. அதில் வேறு கையோர வச்சாங்க. அப்பா ஐயோ எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்லிட்டு இவர் எடுத்துட்டார். அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அழுதுருப்பார். அதுதான் வந்துட்டு ரியல். இதைத்தான் வந்து வாட்டர்மெலன் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்திருப்பார். கிட்ட வெறுங்க உடவையில் வாட்டர்மெலன் வந்துட்டு அவர் எமோஷ்னலாக எடுத்திருக்காரு. இது கரெக்டான முடிவு கிடையாது. திரும்ப ஒரு வாட்டி பிக் பாஸ்களை சொல்லி அதை வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட நெருங்க விட்டுருக்க மாட்டாங்க வாட்டர்மெலன். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவருங்கன்னா பேசி ஏதாவது வந்து பிரச்சனை கிளப்பி விட்டு போகிற நேரத்தில் வந்து 2 பேருக்கு சண்டையாக இருப்போதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வாட்டர்மெலன் முதலேருந்து அவர் மட்டும்தான் சொன்னார், அவர் எமோஷனலாக டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது கிடையாது அப்படின்னு. ஏன்னா உள்ளே வந்துட்டு அவர் கட்டுப்பிச்சு அழுதுருப்பார். வெளியில் உனக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருக்குது, நீ போய் எடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு திவாகர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 வாட்டி எழுதிருக்காரு. ஒன்று விஜய் போகிறதுக்காக இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அழுதது. இன்னொன்று அதிகப்படியாக இந்த மாதிரி அழுததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அழுகுறாரு. ஸோ என்ன தான் வந்து அவங்க டாம் அண்ட் ஜெரிமா இருந்தாலும் அவருக்கே அதை வந்து தாங்க முடியல. இவர் முன்னாடி பேச விட்டுருந்தா கூட வந்துட்டு பிக் பாஸ் இது எதாவது பண்ண முடியும். ஏன்னா பிக் பாஸ் கேட்டார், கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த வீட்டை விட்டு போகணும் முடிவு பண்ணியிருக்கீங்களான்ற 2-3 வாட்டி கேட்டிருப்பார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு நேற்று வந்துட்டு பணப்பட்டி எடுக்க போகிறோன்னு ஒரு பெரிய பிளானை போட்டாங்க. அப்படியே என்னென்னவோ அதுக்கு கதையெல்லாம் விட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உள்ளே போயிட்டு வந்து ரம்யா வந்து நீ பணப்பட்டி எடுக்கணும்னு நினச்சியா அப்படி கேட்குங்க. அப்போல்லாம் எனக்கு இல்லவே இல்லை என்னன்ட்டாங்க. அப்போது எடுக்கணும் பண்ணது பாவனை, ஒரு ட்ராமா. ஏன்னா பக்கத்தில் போய் எடுக்கணும், அவங்க எடுத்து, ஏன்னா மக்கள் ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்ற விஷயங்கள் தெரியும். அப்போ இவர் வந்து வெளியே அமிச்சிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குல்ல. இப்போ இவர் இருந்தால் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. இவர் போயிட்டாலும் 4 பேர் யாருக்காவது ஒன்று நடிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பிளானிங், அந்த ஒரு பிளானிங்கை விக்ரமும் இவங்களும் போட்டு முடிச்சிட்டாங்க. அவரும் வெளியில் போயிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எடுத்தாருன்னா 18 லட்சம் ப்ளஸ் அவர் இருந்தது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மோரலஸ் அந்த இதெல்லாம் வரப்போகுது வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இவங்க ரம்யா போய் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று கிடையாது சொல்லிட்டு திரும்ப நைட்டு சபரிக்கிட்ட சொல்லும்போது அந்த ஆள் எடுப்பார் நான் எப்போ நினச்சேன், எப்படி அந்த ஆள் எப்படி எடுப்பார் நான் நினச்சேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இல்லை கானாவரத்து இப்படி இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும். அப்போ இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இப்போ வந்துட்டு என்னோட வீணுக்குட்டியாம். என்ன காரணம் அப்படின்னா, வினோத் அவர்களுக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கமருதீன் ஃபேன்ஸு, விஜய் பார்வதி ஃபேன்ஸுன்னு தனித்தனியாக இருந்தாங்க. வினோத்துக்குன்னு ஃபேன்ஸுன்னு. இப்போது அவங்க 2 பேரும் போனவொடனே கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி இவர் தான் போயிட்டார், அவரோட நண்பராவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை போட்டு இந்த வாட்டில் பார்த்து தாறுமாறான ஓட்டு 3 லட்சம் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அதுக்கு முன்னாடி கூட 3 லட்சம் யாரும் வாங்கலை. இவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினார். ஸோ எல்லாம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், அவரை போயிட்டார் இவராவது ஜெயிக்கணும் அப்படின்னு. இப்போ விஜய் பார்வதி ரசிகர்களையும் பாதி பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஓட்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் வந்து உண்மையாக இல்லை, இவராது ஒரு இன்னசென்ட் இருக்குது ப்ளஸ் உண்மையாக இருந்தார்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இதை அதை எடுக்கிறதுக்கு காரணமாக இவங்க இருந்துட்டு இப்போ வந்து அந்த
ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் நம்ம பக்கம் திருப்பணும், இந்த அம்மா பக்கம் திருப்பணும்னு சொல்லிட்டு நேற்றுலாம் ஒரு பிளானு. நேற்றுலாம் அந்த புலம்பல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. எல்லாரும் 1008 புலம்பலை வச்சு அங்கே வந்துட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இவங்க என்ன புலம்பல்னா, நான் ஜாலியாக இருந்துக்கேன், எனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல, எனக்கு இந்த பிக் பாஸ் கேம் ஈஸியாக கிடச்சிது. என்ன ஒரு புலம்பல் பார்த்தீங்களா? சாப்பாடுக்கு நான் பஞ்சம் இல்லாமல் வந்தேன், நான் அழுகுன்னு நினச்சா கூட எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த வீட்டில் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க. எனக்கு எல்லாமே நல்ல மெமரிஸ் தான், கெட்ட மெமரிஸ் எதுவுமே இல்லை. ஈவன் என் கூட சண்டை போட்ட விஜய் பார்வதி கமருதீன் கூட வந்து ஒரு வகையில் நல்லவங்களாக தான் இருக்கணும். எப்படி சூப்பரில்? அதுவுமே ஒரு ட்ரிக்ஸு தான். நல்லவங்களாக இருக்கணும். இப்போ இந்த வாய் வருது. அவங்க இருக்கும்போது ஒரு வாட்டி வந்துட்டு விஜய் பார்வதி நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்களா? விஜய் பார்வதி போனதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் புலம்பல் தான் இவங்களும் திவ்யாவும் சேர்ந்து. என்னென்ன அட்டகாசம் பாருங்கள் மக்கள். நம்மளாம் வந்துட்டு எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் நாடகம் ஆடி. எல்லாம் தெளிவாக இருக்காங்க. சரிங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.